டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் புத்தர் அவர்களின் கொள்கை விளக்க கூட்டத்திற்கு தலைமை தாங்கும் சேவா ஆசி ராஜேந்திரன் அவர்களே, ஜே.பி. நாகபூஷணம் அவர்களே, ஓ. ராஜேந்திரன் அவர்களே, அந்தோணிசாமி அவர்களே, கொண்டையா அவர்களே, பீட்டர் பால்ராஜ் அவர்களே, கோட்டூர் எம். சுரேஷ் அவர்களே, நாவரசு ஆதித்யன் அவர்களே, எஸ். நமச்சிவாயம் அவர்களே, இங்கு அமர்ந்து எங்களது உரையை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய ஜெய்பீம் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் ஜெய்பீம். நமோ புத்தாய. புத்தரின் விளக்க கூட்டம். புத்தர் என்றால் யார்? புத்தரோட கொள்கைகளை ஒரே கொள்கைகளா சொல்லணும்னா ஒன்னே மட்டும்தான் இருக்கு. உங்களுக்குள் நீயே ஒளியாருங்கள் என்று சொல்லியிருக்கார். அப்ப உங்களுக்குள் நீயே ஒளியாருங்கன்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கான விடுதலையோ, உங்களுக்கான முன்னேற்பாடுகளும், உங்களுக்கான முன்னெச்சரிக்கைகளும் உங்களுக்குள்ளதான் இருக்கு. மற்ற யாரையும் நீங்க நம்ப வேண்டாம் அப்படின்னு தான். பௌத்தம் என்பது ஒரு மாபெரும் புரட்சி. ஏன் அந்த புரட்சின்னு சொல்றோம் அப்படின்னா, பௌத்தம் மட்டும்தான் இங்க இருந்த சாதிய ஒடுக்குகளையும் வர்ணாசிரம அமைப்புகளையும் அடிச்சு நொறுக்கியது. ஒரு மனிதன் இறந்தது மட்டும்தான். அவன் எந்த காரணத்தை கொண்டும் கடவுளாக முடியாது. ஒரு கடவுளால எந்த மதத்தையும் உருவாக்க முடியாது. ஒரு கற்சிலையினால உங்களுடைய பாவங்களையும் உங்களோட புண்ணியங்களையும் நீங்கள் இருந்த பிறகு சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ எதற்குமே அனுப்ப முடியாதுன்னு சொல்லி இந்த உலகத்துக்கு தந்தவர் புத்தர் மட்டுமே. ஆக இந்தியாவிலே பிறந்த புத்தம் சீனாவிலே, இந்தோனேஷியாவிலே, அந்தமானிலே, மாபெரும் உலக நாடுகளிலே வளர்ந்தது. ஆனால் ஏன் இந்தியாவில் மட்டும் அழிந்தது என்றால், அதற்கு நிறைய காரணங்களும் நிறைய நாட்களும் நிறைய வரலாற்றுகளும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய படையெடுப்பின் போது பௌத்தம் அழிக்கப்பட்டது. அதற்கு முன் அசோகரால் பௌத்தம் செழிப்பாக வளர்ந்தது. இந்த இஸ்லாமிய படையெடுப்பு ஏன் பௌத்தத்தை மட்டும் அழித்தது? அன்றிருந்த இந்து மதத்தை அழிக்கவில்லை என்றால், இந்து மதம் இஸ்லாமிய மதத்துடன் ஒன்று சேர்ந்தது. அவர்களுக்கான நிறைய சலுகைகள் தரப்பட்டது. ஆனால் பௌத்தம் மட்டுமே அதை இணைத்துமே எதிர்த்து நின்றது. பௌத்தம் ஆரம்பத்திலிருந்தே ஒரு மாபெரும் புரட்சி போராட்டமாக, புரட்சி இயக்கமாக தான் இருந்தது. அது மதம் அல்ல, மார்க்கமாக செயல்பட்டது. இஸ்லாமிய கொள்கைப்படி புத்தி என்றால் உருவ வழிபாடு என்பது அர்த்தம். ஆக இஸ்லாம் என்பது உருவ வழிபாடை அழித்தது, பௌத்தத்தை அழித்தது, பௌத்த விகாரங்களை அழித்தது, பௌத்த தூண்களை அழித்தது. அதனால்தான் இங்கு இஸ்லாம் செழித்து வளர்ந்தது, புத்தம் அழிந்து போனது. பௌத்தத்தை அழித்ததுனால ஆரியனுக்கும் மற்ற மதங்களுக்கும் என்ன லாபம் என்றால், மற்ற மதங்கள் அனைத்துமே கடவுளை மட்டுமே வழிபடியாக கொண்டது. பௌத்தம் மட்டுமே மனித மார்க்கத்தை மட்டுமே நம்பு என்றது. பௌத்த கோட்பாடுகள் மிக அதிகம். பௌத்த கோட்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் என்றால் ஒருத்தன் முழு பௌத்தனாக இருந்தால் மட்டுமே பௌத்த கட்பாடுகளை கொள்ள முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் பௌத்தம் மிக கொடூரமாக கொல்லப்பட்டதுன்னு தான் சொல்ல முடியும். அழிக்கப்பட்டதில்லை, கொடூரமாக கொல்லப்பட்டது. பௌத்த பிக்குகள் கொல்லப்பட்டாங்க. ஒருத்தர் 2 பேர், 10 100 பேர் இல்ல, பலாயிரக்கணக்கான பௌத்த பிக்குகள் கொல்லப்பட்டான. ஏன் இந்த பௌத்த பிக்குகளை மட்டும் கொல்ல வேண்டும் என்றால், ஆணி வேர் அழித்தால் மட்டுமே மரம் என்பது இங்கு விழும் என்பது அனைவருக்குமே தெரியும். ஆக பௌத்த பிக்குகள் கொன்றொழிக்கப்பட்டன. பலாயிரக்கணக்கான பேர் கொன்றொழிக்கப்பட்டன. எப்படி என்றால், இன்றைய பீகாரா இருக்கின்ற நாக அரசை ஒரு இஸ்லாமிய பேரரசன் ஆண்டு கொண்டிருக்கும் போது பல தூண்களையும் பல நாகர்களையும் அழித்து அவன் வெற்றி கண்ட போது ஒரு தூணில் மட்டும் அரிய வகை புத்தகங்கள் பல இருந்தன. அதை படித்து காட்ட கூட ஒரு பௌத்த பிக்கு இல்லை என்பதே அந்த காலத்துக்கான நெறி. இஸ்லாம் மட்டும்தான் அழிச்சுதானா? இல்ல, அதுக்கு முன்னாடில இருந்து ஆரியர்களும் பார்ப்பனியம் மட்டுமே பௌத்தத்துக்கு எதிராக இருந்தது. ஏன் அப்படி என்றால், இன்னைக்கு சபரிமலை கோயிலா இருக்கட்டும், வெங்கடேச பெருமாள் கோயிலா இருக்கட்டும், விநாயகர் ஆகட்டும், மாரியம்மா ஆகட்டும், மாரியாத்தா ஆகட்டும், முனீஸ்வரன் ஆகட்டும், எதுவாக இருந்தாலுமே பௌத்தரின் சிலைகள் மட்டுமே, பேராசான் புத்தரின் சிலைகள் மட்டுமே இங்கு அனைத்து இந்து கடவுளாகவும் சித்தரிக்கப்பட்டுள்ளன. வரலாற்று ஆய்வு நிறைய கூறியுள்ளது. புத்தனுக்கு முன்னால் இந்து சிலைகள் இல்ல, வெறும் ஆரியன் என்ற ஒருவன் மட்டுமே இருந்தது. பார்ப்பன் என்ற ஒருவர் கையில் மட்டுமே இந்திய அரசாட்சி என்பது செயல்பட்டது. அதற்கு முக்கியமான காரணம் புஷ்வாமித்திரன் என்ற ஒரு பிராமண அரசன் மட்டுமே.
அவனுடைய காலகட்டத்தில் தான் வால்மீகி ராமாயணத்தை எழுதினார். அது யாரு? வால்மீகினா வால்மீகி மட்டும் எழுதல, இந்த புஷ்யாமித்திரன் மட்டும்தான் பிராமணுக்கான ஆரியத்திற்கான அனைத்து சலுகைகளையும் சொல்லி இந்து மத வர்ணாசிரம அமைப்பை நிறுவி இங்குள்ள மக்களை தாழ்த்தப்பட்டவர்களாகவும் சூத்திரர்களாகவும் வைசியர்களாகவும் சத்திரர்களாகவும் மாற்றியது. அதை தாழ்த்தப்பட்டவங்க மட்டும் ஏன் ஒதுக்குறாங்க? ஏன்னா அவங்க காலில் பிறந்தவங்க. பிராமணன் தலையில பிறந்தான், சத்திரியன் தோல்ல பிறந்தான், வைசியன் தொடையில பிறந்தான் அப்படின்னு. இங்க காலில் பிறந்தவங்க மட்டும்தான் எல்லாருக்குமே வேலை செய்யணும்னா அப்படியெல்லாம் கிடையாது. இங்க அனைத்துமே அறிவியல் முறைப்படி உருள வேண்டும் என்பதுதான் பௌத்தருடைய முட்கள் கோடிகள். பௌத்தரே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, புத்தரும் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, புத்தனாகிய நானே சொன்னாலும் அதை உன் அறிவுக்கு உட்படுத்தி அதுக்கான தெளிவுரையை நீ தெரிந்து கொள் அப்படின்னு. இது எந்த மதத்திலையும் சொல்லல, இந்து மதத்துல இதை சொல்ல. பிராமன் மனு சாஸ்திரம் என்ன சொல்லுது அதை மட்டும் தான் இங்க செயல்முறைப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு சுத்திக்கிட்டு இருக்கு. ஆக இந்து மதம் என்பது அது ஒரு அழிவின் மதம். அது நம்மளுக்கு ஒரு பிடிச்ச ஒரு ட்ரெஸ் இருக்குன்னா அந்த ட்ரெஸ் நம்ம உடனே எடுத்து போட்டிருப்போம். அது மாதிரிதான் இந்து மதமும். உங்களுக்கு பிடித்த ஒரு கொள்கை அதுல இருக்குன்னா உடனே அது இந்து மதம் ஆட்கொண்டுக்கும். அப்படித்தான் பகவான் புத்தரின் சிலையும் ஆட்கொண்டது, புத்தரின் கொள்கைகளையும் ஆட்கொண்டது, அது பௌத்தத்தையும் ஆட்கொண்டது. பௌத்தம் இருவகை. பௌத்தம் அழிஞ்சிருச்சு, இந்தியாவில் அழிஞ்சதே. ஏன் மற்ற நாடுகள்ல மட்டும் இருக்குன்னா பௌத்தம் இருவகையாக பிரிக்கப்பட்டது. ஒன்னு மகாயானம், ஒன்னு ஈனயானம் ஆச்சு. மகாயானம் புத்தரை கடவுளாக வழிபட்டவர்கள் மட்டுமே புத்தரை இன்றும் சைனாவிலும் தாய்லாந்திலும் அனைத்து நாடுகளிலும் கடவுளாக வழிபடும் போது புத்தம் தழைத்து நின்றது. ஆனால் இந்தியாவில் நாகர்கள் ஈனயானத்தில் தான் இருந்தார்கள். ஈனயானம் என்பது பௌத்தனை ஒரு தலைவராக ஏற்று, புத்தரை ஒரு தலைவராக ஏற்று, ஒரு பேராசனாக ஏற்று அவர் வழி சென்ற மனிதர்களே இங்கே ஈனயான பௌத்தர்களானார்கள். சரி, ஈனயானம் மட்டும் ஏன் அழிஞ்சது? ஏன் மகாயானம் வாழ்ந்ததுன்னா, நம்ம ஒரு பொருளை கடவுளா பார்க்கும் போது அது போற்றி பார்க்கப்படுது. ஒரு வேப்ப மரம் நீங்க இங்க வெட்டக்கூடாதுன்னு நினைச்சா உடனே அதுல நான் ஒரு குங்குமத்தை போட்டா அந்த மரத்தை யாரும் வெட்ட முடியாது, ஏன்னா அது சாமி மரமாயிடும். ஆனா பௌத்தம் என்பது அது ஒரு மரமா தான் ஒரு கண்ணுக்கு தெரியும். இங்க பல புரட்சிகளையும் பல போராட்டங்களையும் செய்து கொண்டிருக்கிறது. செய்தது அனைத்துமே ஈனையான போராளிகளான பூர்வீக பௌத்தர்களும் பூர்வீக நாகர்கள் மட்டுமே. அப்படி இருக்கிற சூழ்நிலையில பௌத்தத்தை வெற்றி கொண்ட பின், பௌத்தத்தை முழுமையாக அழித்த பின் ஆரியம் செய்தது என்னவென்றால், ஆரியம் தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொண்டது. மாமிசம் சாப்பிடக்கூடாது, விரதம் இருக்க வேண்டும், மனு சாஸ்திரத்தின் அடிப்படையிலே இங்க எதுவும் நடக்க வேண்டும். அப்ப இதுக்கு முன்னாடி யாரு இங்க மாமிசம் சாப்பிட்டாங்கன்னா தாழ்த்தப்பட்டவங்க சாப்பிட்டாங்கன்னா இல்ல, வைசியன் சாப்பிட்டானா இல்ல. யார சாப்பிட்டதுன்னா நிறைய இறைச்சிகளை சாப்பிட்டது பிராமணிய சமுதாயமும் அரச சமுதாயம் மட்டுமே. ரிக்வேதத்தில் ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறார், ஒரு மன்னர் மகாபாரதத்திலே வெற்றி அடைய வேண்டும் என்று முறையிட்ட போது 5000 எருமை மாடுகள், 5000 பசுக்கள், பல ஆயிரக்கணக்கான ஆடுகள், பல லட்சக்கணக்கான கோழிகளை பலி கொடு, அந்த போரில் நீங்க தாராளமாக வெற்றி கொள்ளலாம் என்று முறையிட்டது. அப்ப அவ்வளவு மிகப்பெரிய அந்த அழிவை யார் சாப்பிட்டிருப்பா? தாழ்த்தப்பட்டவன் சாப்பிட்டிருப்பானா? இல்ல. ஆரம்பத்தில் நிறைய கறிகளை சாப்பிட்டது, நிறைய இறைச்சிகளை உண்டது பிராமணர். அது ஒரு பௌத்தம் அழிந்த பின் தன்னை ஒரு மதமாக ஆக்கி கொண்ட பின்பு மட்டுமே இறைச்சிகளை கைவிட வேண்டியது. அது தாழ்த்தப்பட்டவர்களை அசுரர்கள் என்றது, நாகர்களை அசுரர்கள் என்றது. ஏன் அசுரர்கள் என்றதுன்னா, பிராமணியத்திற்கும் சத்திரியர்களுக்கு மட்டுமே உண்டானது சோமபானமும் சூராபானமும். சோமபானம் பிராமணன் மட்டுமே குடிக்க வேண்டும், சூராபானம் சத்திரியர்கள் மட்டுமே குடிக்க வேண்டும். இந்த சூராபானத்தை குடிக்க மறுத்தவர்கள் தான் அசுரர்கள் ஆனார்கள். அசுரர்கள். சூராபானத்தை குடிக்காதவர்கள் அசுரர்கள். பூர்வீக நாகர்கள் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத பௌத்த பிக்குகளாக பௌத்தர்களாக தங்களை நிர்ணயித்து தங்களை சுய பரிசோதனை செய்து கொண்டனர். ஒரு புத்த பிக்கு ஒரு நாளைக்கு 3 வீட்டுல மட்டும்தான் எச்சை வாங்க முடியும். அடுத்த அந்த நாள் அவர் அடுத்து வேற எங்கேயுமே சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் கூட அவர் வேற வீட்டுல தான் போய் வாங்கணும், அந்த முதல் 3 வீட்டுல வாங்கக்கூடாது. அப்படி கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு புக்குக்கு ஒரு 90 வீடுகள் தேவைப்படும். அப்படி வாங்கும் பட்சத்தில்
பௌத்தம் என்பது இங்கு முறையாக செயல்படாதனாலும் பல பௌத்த பிக்குகள் இந்தியா உட்பட்டு வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றதுனாலையும் இங்கிருக்க பௌத்த பிக்குகள் அனைத்து தலைமுறை அடுத்த தலைமுறை அவர்கள் உருவாக்க மறந்ததாலும் முடியாததாலும் காரணம் கட்டுமே இங்க பௌத்தம் என்பது அழியப்பட்டது. அதை மீண்டும் தோண்டி எடுத்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் மட்டுமே. பாபா சாஹேப் என்பது அவர் நம்ம ரட்சகரானார். இன்றும் ஏன் பாபா சாஹேப் அம்பேத்கர் நமக்கு தேவைப்படுகிறார்? அரசியலமைப்பு சட்டம் எழுதியாச்சு, தாழ்த்தப்பட்டவங்களுக்கான விடுதலையை அவர் கொஞ்சம் பெற்றுக் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்க ஏன் அம்பேத்கரை பத்தி பேசணும்? பாபா சாஹேப் அம்பேத்கரை பத்தி ஏன் பேசணும்னா ஆயுள் முழுவதும் நம்ம பேச வேண்டிய கடமை இருக்கு. மற்ற அனைத்து இயக்க தலைவர்களையும் அனைத்து அரசியல் தலைவர்களையும் மேற்கொண்டு காலும் போது அவருக்கு ஒரு பிறந்த நாள் ஒரு இறந்த நாள் மட்டுமே நம்ம இங்க கொண்டாட முடியும். அது எந்த தலைவராக இருந்திருக்கும். ஆனா பாபா சாஹேப் அம்பேத்கரை மட்டும் நாம் கொண்டாடும் போது அவருக்காக வருடம் முழுவதும் நம்ம விழா எடுக்க வேண்டிய வருடம் முழுவதும் அவரை நினைவு கொள்ள வேண்டும். அவ்வளவு செஞ்சிருக்காரு. இன்னைக்கு சுதந்திரமா நம்ம உட்காரத்துக்கும் சுதந்திரமா நம்ம பேசுறதுக்கும் இன்னைக்கு இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கும் நம்ம எல்லாருமே ஒரு பயம் இல்லாம நம்ம வாழ்க்கை நம்ம வாழறதுக்கும் இங்க இருக்க அனைவருக்குமே ஒரு சொந்த வீடு சொந்த வாகனம் நல்ல படிப்பு ஒரு அரசு வேலை கிடைக்கணும்னா அதுக்கு முழுக்க முழுக்க செயல்பட்டது பாபா சாஹேப் அம்பேத்கர் மட்டுமே. ஆனா நம்ம மறந்துடுறோம். ரொம்ப ஈஸியா மறந்துடுவோம். பாபா சாஹேப் அம்பேத்கர் யாருப்பா? அவர் ஒரு சாதி தலைவர்ப்பா. சரி, படிச்சவங்க கிட்ட கேட்போம், பாபா சாஹேப் அம்பேத்கர் யாருப்பா? சட்டத்துக்கு நான் இந்திய நாட்டுக்கு சட்டத்தை கொடுத்தவர்ப்பா. வேற ஒண்ணும் இல்லப்பா, தெரியாது, அவ்வளவுதான். ஏன் தெரியல? வரலாற்றை நிறைய நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. பாபா சாஹேப் அம்பேத்கர் நம்ம ஒரு நாளும் கொண்டாட வேண்டியது இருக்கு. நம்ம ரட்சகரை ஒரு நாளும் நம்ம கொண்டாட வேண்டியது இருக்கு. ஈஸியா சொல்லணும்னா இங்க ஒரு பிராமணருக்கு அரசு வேலை கிடைக்கலன்னா அவன் முதல்ல போய் யாரை திட்டுவானா? பாபா சாஹேப் அம்பேத்கர் மட்டும் தான் திட்டுவான். இந்த மனுஷன் தான்ப்பா நம்மளுக்கான சட்டத்தை ஏத்தாம விட்டான், இந்த மனுஷன் தான்ப்பா நம்மளுக்கான வேலை வாய்ப்பை நிறுத்திட்டான். ஆனா அதே நேரத்துல இங்க ஒரு தாழ்த்தப்பட்டவனுக்கு ஒரு அரசு வேலை கிடைச்சிச்சுன்னா அவன் அடுத்ததான் நேரம் எங்க போனா ஒரு கோயில் பூசாரி கிட்ட போவான். சாமி, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, நான் அவங்க கோயில வந்து வேண்டியதுனால தான் எனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு. அவன் மறந்துட்டான் உனக்கான வேலையை வாங்கி கொடுத்தது பாபா சாஹேப் அம்பேத்கர் மட்டுமே. எந்த கடவுளும் வாங்கி கொடுக்கல, எந்த மதமும் வாங்கி கொடுக்கல, யாரும் உனக்கு வாங்கி கொடுக்கல. பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாளை தியாகம் செய்து தன்னுடைய மகன்களையும் தன்னுடைய மனைவியையும் பறிகொடுத்து இந்த மக்களுக்காக முழுமையாக வாழ்ந்த மகன் பாபா சாஹேப் அம்பேத்கர் மட்டுமே. அனைத்து விதத்திலும் பாபா சாஹேப் அம்பேத்கர் மட்டுமே இங்கு செயல்பட்டுள்ளார். ஒரு வருடத்திற்கான 365 நாட்களிலுமே 365 நாட்களுமே அவர் கொண்டாட வேண்டிய தினமாக இருக்கும் போது பாபா சாஹேப் அம்பேத்கரை நம்ம ஈஸியாக மறந்துடுறோம். நம்மளுக்கான அரசு வேலை கிடைக்கும் போதோ ஒரு நல்ல வேலை கிடைக்கும் போதோ நம்மளுக்கு ஒரு நல்ல படிப்பு கிடைக்கும் போதோ நம்ம ஏதோ ஒரு தெய்வத்தை நினைச்சு கும்பிடுத்த விட்டுட்டு பாபா சாஹேப் அம்பேத்கர் மட்டுமே நம்ம நினைத்து பார்க்க தகுதியான ஒரே நபர். ஆக பௌத்தத்தையும் நம்ம பாபா சாஹேப் அம்பேத்கரையும் மீண்டும் மீண்டும் எடுத்துட்டு வந்தால் மட்டுமே இந்த ஒடுக்கப்பட்டவனுக்கான நசுக்கப்பட்டவனுக்காக விடுதலை என்பது கிடைக்கும். இன்னைக்கு நம்மளுக்கு என்ன கஷ்டம்? நம்ம தான் ஈஸியா ஜாதியில இருந்து வெளியே வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு போலாம். நம்ம தான் இப்ப ஜாதி கொடுமையை தாங்கறது இல்லையா, பாக்குறது இல்லையா? ஏதோ ஒரு இடத்துல நடக்குது, அதுக்கு ஜாதி கொடுமை இருக்குதானா? இன்னும் இருக்குதுதான். நம்மளுக்கு இன்னைக்கு தெரியாது ஜாதி கொடுமை என்பது நடக்குதா இல்லையான்னு. ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஒருத்தன் வேலையில போய் உட்காந்து அரசு ஊழியர்கிட்ட இருக்கும் போது அவனுக்கு மேல ஒரு தாழ்ந்த உயர்ந்த சாதிக்காரர் இருக்கும் போது அப்ப தெரியும் தாழ்ந்த சாதி இன்னும் இருக்கு, நம்ம எல்லாம் இன்னும் சாதிக்காரங்களா இருக்கும், இன்னும் நம்ம ஒடுக்கப்பட்டவங்களா இருக்கும். அன்னைக்கு உடனே ஒரு போராட்டம் பண்ணுவாரு. அன்னைக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் தேவைப்படுவார், தாத்தா இரட்டமலை சீனிவாசன் தேவைப்படுவார், MC ராஜா தேவைப்படுவார், அனைத்து சமுதாய தலைவரும் அன்னைக்கு தேவைப்படுவாங்க. மற்ற நாள் பாபா சாஹேப் அம்பேத்கர் மறந்துருது. ஏப்ரல் 14 சரி ஒரு மாலை போட்டுடலாம்ப்பா, டிசம்பர் 6 ஒரு மாலை போட்டுடலாம்ப்பா. வேற மற்ற நாள்ல பாபா சாஹேப் அம்பேத்கர் கண்ணுக்கு தெரிய மாட்டார். அன்னைக்கு தெரியத்தெல்லாம் பெருமாள் தெரிவாரு, சபரிமலை ஐயப்பன் தெரிவாரு, முருகர் தெரிவாரு, விநாயகர் தெரிவாரு. பாபா சாஹேப் அம்பேத்கர் என்பது இங்க சில அரசியல் கட்சியில பல அரசியல் கட்சிகளுக்கு ஊர்கா மாதிரி. நம்மளுக்கு என்ன தேவைப்படுது? உடனே பாபா சாஹேப் அம்பேத்கர் போட்டு எதனா ஒரு சட்டம் இருக்கும், அந்த சட்டத்தை வச்சு நம்ம போராடுவோம். நம்மள ஒடுக்கப்படுறாங்களா, இந்த இடத்துல நம்மளுக்கு மீட்டிங் கொடுக்குறாங்க, அப்ப அந்த இடத்துல ஒதுக்க பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதியோட சட்டம் நம்மளுக்கு காப்பாற்றும். அன்னைக்கு மட்டும் தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் நம்மளுக்கு தேவைப்படும். மற்ற நாள்ல பாபா சாஹேப் அம்பேத்கர் நம்மளுக்கு தேவைப்பட மாட்டாங்க. பாபா சாஹேப் அம்பேத்கரை முழுமையாக ஏற்றுக்கொண்டவன், பாபா சாஹேப் அம்பேத்கர் முழுமையான ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டு செயல்படும் ஒரு இயக்கம் என்பது பூர்வீக பௌத்த இயக்கங்களாக மட்டுமே இருக்க வேண்டும். ஒரு முழுமையான பௌத்தன் மட்டுமே பாபா சாஹேப் அம்பேத்கரின் முழுமையான கொள்கைவாதி ஆக முடியும். அவர் ஊர்கா மாதிரி வச்சுட்டு போறவங்களா இருக்க முடியாது.
இன்னைக்கு அனைத்து தரப்பு மக்களும் ஒரு இடத்துல நல்லா இருக்கும் போது பாபா சாஹேப் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கிடைக்காம ஏதோ ஒரு அடுத்த சாதிக்கோ, ஒரு வன்னிய சாதிக்கோ, ஒரு நாடார் சமூகத்துக்கோ கிடைச்சிருந்தாலே இன்னைக்கு அவர் மாபெரும் உலக தலைவராக இருந்திருப்பார். பாழா போன இந்த சமுதாயத்துல பிறந்தனால அவர் இன்னைக்கு சாதி தலைவராக மாறுறார். மகாராஷ்டிராவிலே இருக்கும் போது நீதிபதி ஆகும் போது அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அவர் என்று சொன்னது, என்னை தங்க சங்கிலியால் கட்டி வைக்க முடியாதுன்னார். இந்த அரசு வேலை எனக்கு கொடுத்தா இந்த அரசு வேலையை நான் கவனிப்பேன், என் மக்களை என்னால கவனிச்சிருக்க முடியாது, அதனால என்ன தங்க சங்கிலியால் கட்டி வைக்க முடியாதுன்றான். இன்னைக்கு எவனுமே இல்லையா, படிச்சுட்டு ஒரு பிகாம் ஒரு நல்ல டிகிரி முடிச்சுட்டு ஒரு பிஎல் வேலை போனாலும் ஒரு கிளர்க் வேலைக்கு போனாலும் மறந்துடுறானே, சமூகத்தை மறந்துடுறானே, பாஸ் அம்பேத்கர் மறந்துடுறானே. அப்ப ஒவ்வொரு நாளுமே இந்த அரசு ஊழியரும் சரி இல்ல சமூக இயக்கங்களும் சரி பாபா அம்பேத்கரை நினைவு கொண்டால் மட்டுமே இங்கு நம்மளுக்கான விடுதலை என்பது நம்ம செய்ய முடியும். நம்ம ஏதோ ஊருகா மாதிரி ஏப்ரல் 14 டிசம்பர் 6க்கு மட்டும் நம்ம அவரை தொடக்கூடாது. வாழ்வில் ஒரு நாளும் நம்ம பின்பற்ற வேண்டிய தலைவர். ஒவ்வொரு புத்தகமும் நீ அவரை படிக்கும் போது அவருக்கான கஷ்டங்களும் நஷ்டங்களும் அவர் செய்த தியாகங்களும் மட்டுமே உங்களுக்கு நினைவுக்கு வரும். மற்றபடி வேற எதுக்குமே வராது. 24 வயதில் ஒரு இளைஞன் செய்யறது என்ன? இன்னைக்கு 24 வயசுல பார்த்தா ஒரு இடத்துல கஞ்சா அடிச்சிருப்பான், போதை மருந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பான், போதை வஸ்து யூஸ் பண்ணிட்டு இருப்பான். சரி, பிராமண சமுதாயம் படிச்சுட்டு அடுத்த மாஸ்டர் டிகிரிக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா 24 வயதில் தன் தலையில் மிகப்பெரிய ஒரு சமுதாயத்துக்கான பொறுப்பை வைத்து சுமந்து கொண்டு இருந்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் மட்டுமே. ரூபாயின் சிக்கல் என்ற ஒரு புத்தகத்தை எழுதி அது அன்றைய காலகட்டத்தில் PhD படிப்புக்காக அவர் சென்ற போது அந்த புத்தகத்தை அனைத்து அறிஞியல் வல்லுநர்களும் வைத்திருந்தாங்க. அனைத்து வல்லுநர்களும் கையில் வைத்து பொறாமைப்பட்ட ஒரு புத்தகம். யார் இந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் என்று சொல்லும் போது 24 வயது பையனாக சிறு இளைஞனாக ஒருத்தர் உள்ள வர்றார். அந்த புத்தகத்துக்கான விளக்கம் நான் கொடுக்கிறேன். ஏன்னா அந்த புத்தகத்தை நான் தான் எழுதினேன். மாபெரும் ஆளுமைகள் கூட ஆச்சரியப்பட்ட ஒரு தருணம் பாபா சாஹேப் அம்பேத்கர். இன்னைக்கு 24 வயசுல நம்ம என்ன பண்றோம்? படத்துக்கு போவோம், ஏதோ ஒரு தலைவர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா பாலாபிஷேகம் பண்ணுவோம், கட்டவுட்டு கட்டுவோம், உடனே தியேட்டருக்கு போவோம், அவ்வளவுதான், மறந்துடுவோம். மறுநாள் அடுத்த நாள் அடுத்த டேட் என்ன வருது, அவரோட கோடி கலெக்ஷன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துட்டு. ஆனா ஒரு சமூகத்திற்காக தான் பிறந்த சமூகத்திற்காக தன்னுடைய இழவுநிலையை போக்க 24 வயதிலிருந்தே ஒரு மனிதன், ஒரு சிறுவன், ஒரு இளைஞன் தனக்கான முழு வாழ்க்கையும் தியாகம் செய்து அர்ப்பணித்ததுதான் இன்றைய சுதந்திரம். ஏன் இன்னும் அதற்கான சுதந்திரம் கிடைக்கலன்னா நம்ம இன்னும் இந்து மதத்துல தான் இருக்கோம். இன்னும் இந்து மதத்துல தான் விளையாடிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம், செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு எல்லாமே முடிச்சுட்டு போயிட்டு அடுத்த அமாவாசைக்கு போய் நம்ம கல்பரம் காட்டுவோம், தர்பூசணி போட்டு உடைக்கிறோம், ஒரு பூசணிக்காய் உடைக்கிறோம், திருஷ்டி கழிக்கணுமா? பூசணிக்காயின் உண்மையான வரலாறு என்ன என்று தெரிந்தால் ஒருவர் பூசணிக்காய் உடைக்கிறது கூட யோசிப்பான். நீங்கள் உழைப்பாது அமாவாசை திருஷ்டி பூசணிக்காய் இல்லை, அது ஒரு பௌத்தனின் தலை. புஷ்வாமித்ரன் ஆட்சி அமைந்த பிறகு அனைத்து பௌத்த பிக்குகளையும் தலையறுக்க சொன்னான். அப்படி அனைவரும் செய்ய நேரத்தில் தான் அவன் ஒரு வாய்ப்பை வழங்கினான். ஒவ்வொரு பௌத்த பிக்குவின் தலைவிற்கும் 1000 பொற்காசுகள் அறிவித்தான். அந்த 1000 பொற்காசுகளை பெற்றுக்கொள்ள கிடைத்த ஒவ்வொருவரும் ஒரு பௌத்த பிக்குகளின் தலையை வெட்டி தன்னுடைய வீட்டு வாசலில் தொங்க விட்டு அது அரசர்கள் வந்து வேடிக்கை பார்க்கும் அரசவை காரர்கள் வந்து வேடிக்கை பார்த்து சென்று அந்த 1000 காசுகளை பெற்றும் வரை அவன் தலை தொங்கப்பட்டது. அந்த 1000 பொற்காசுகள் பெற்ற பின்னர் தன்னுடைய இழிவு நிலை நீங்கி, தன்னுடைய பண கஷ்டம் நீங்கி, தன்னை வாழ்வை செம்மையாக ஆக்கியது இந்த புத்த பிக்குவின் தலைதான் என்பதை இந்த வீட்டுக்கு சுத்தி காட்டி போட்டு உடைத்துதான் இன்றைய பூசணிக்காய் நிலை. யாருக்கு தெரியும்? எதுக்கு திருஷ்டி பூசணிக்காய் உடைக்கிறா தெரியாது. ஆரம்பத்துல உடைச்சாலும் உடைக்கிறேன். வண்டி கீழே எதுக்கு எலுமிச்சை பழம் வைக்கிறேன்னா தெரியாது. படிச்சவன்ல இருந்து பாமரன்ல இருந்து PhD முடிச்சு டாக்டர் பட்டம் பெற்றவங்க கார் வாங்கினா புதுசா போய் எலுமிச்சை பழம் தான் வைக்கிறான். எதுக்கு வைக்கிறேன்னா தெரியாது. திருஷ்டி போமா உள்ள அவ்வளவு ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு. வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, அடிச்சு எலுமிச்சை பழம் சேர்த்து ஏத்துட்டு போக வேண்டியதான். எதுக்கு உடனே மெக்கானிக் ஷெட்டுக்கு எடுத்து போய் கொடுக்கணும்? ஒரு பைக்கோ ஒரு 4 வீலரோ ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சு திருஷ்டி கழிச்சு ஓட்ட வேண்டியதானே? எதுக்கு அடுத்த எடுத்து போய் மெக்கானிக் ஷெட்ல கொடுக்கணும்? ஆக இதுதான் பௌத்தம் என்பது. ஏதோ ஒரு மூட நம்பிக்கையில இருந்து அடுத்த பௌத்தத்திற்கு, அடுத்த முன்னெடுத்திற்கு, அடுத்த அறிவியலுக்கு நம்ம கலந்து போவதுதான் பௌத்தம். உடம்பு சரியில்லை, 2 நாளா ஒரே கனவா வருது, 2 நாளா ஒரே பேய் கனவா வருது. அடுத்தது போய் யாரை பார்ப்போம்? நம்ம ஆலமரத்து பூசாரிக்கிட்ட தான் பார்ப்போம். ஒரு பெரிய வந்தாதான் அந்த ஆலமரத்து பூசாரிக்கு யாருக்கு உடம்பு சரியில்லை அவர் போய் டாக்டர் கிட்ட தான் பார்ப்பார். ஆகவே இந்து மதம் என்பது ஒரு போலி. அதை நீங்கள் அனைவரும் உணர்ந்து பாபா சாஹேப் அம்பேத்கரின் வழியில் பௌத்தத்தை ஏற்று பௌத்த மக்களாக இங்கு ஒன்று கூடினால் மட்டுமே நம்மளுக்கான விடுதலை என்பது முழுமையாக கிடைக்கும் என்பதை நம்பி
இந்த நிகழ்ச்சியில் நீ பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என்னுடைய ஜெய்பீம் கலந்த வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் ஜெய்பீம்.